ஹலோ பீப்பிள். சம்மரில் கோயில் ஃபங்க்ஷன்னா ஒன் டே வந்து ஃபுல்லாக கோயிலுக்கு போயிட்டு வர்றது அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து ஃபுல்லாக நான்வெஜ் எடுத்து சமைச்சு சாப்பிட்றது. நார்மலாக எப்போவுமே வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வந்து வருவாங்க. பட் இந்த வாட்டி எல்லா ஊர்லேயும் வந்து அந்த கோயில் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால யாருமே வரல. தாத்தா பாட்டியும் வரல, யாருமே வரல. நானும் அப்பா அம்மா அவ்வளோதான். எங்கள் அண்ணாவுக்கும் வந்து லீவ் கிடைக்கல அப்படின்னா அவங்களும் வரல, யாருமே இல்லை. ஸோ அதனால் பொறுமையாக நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு வந்து தான் இந்த குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணது. நார்மலாக எல்லாருமே வந்தால் எங்கள் அம்மா வந்து ஃபாஸ்ட்டாக தெரிஞ்ச குக்கிங் வச்சு அப்படியே முடிச்சிருவாங்க. பட் இந்த வாட்டி நான் கேட்டிருந்தேன், யாருமே இல்லைல்ல, நம்ம டிஃப்ரெண்ட்டாக குக் பண்ணுவோம், டைம் எப்படி இருந்தாலும் ஓட்டணும்ல அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன். அவங்களும் ஓகே சரி உனக்கு என்ன பிடிக்குதோ சொல்லு, நான் அதையே பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. யூடியூப் பார்த்து தான் செஞ்சது. பிரியாணி பண்ணியிருந்தேன், ஹைதராபாத் பிரியாணி. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் 65. அப்புறம் நான் வந்து சென்னையில் மோஸ்ட்லி வந்து டீ குடிக்க போகிற இடம் வந்து கருப்பட்டி. அங்கே வந்து பால் கொழுக்கட்டை வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் சாப்பிட்ருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, சரி ஓகே நம்ம வீட்லேயும் கேட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு வந்து எங்கள் வீட்டில் ஃபஸ்ட் டைம் இதை செஞ்சாங்க. நல்லாவே இருந்துச்சு. அதுவும் எல்லா டிஷ்ஷஸ்க்கும் வந்து முன்னாடியே மேரினேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சிக்கன் 65 நார்மலாகவே நம்ம மேரினேட் பண்ணுவோம். பட் நார்மலாக நம்ம குக்கரில் பிரியாணி பண்ணும்போதே நம்ம எதுவுமே மேரினேட் பண்ண மாட்டோம், எல்லாத்தையுமே தூக்கி போட்டு அப்படியே பண்ணுவோம்ல. பட் இதுக்கும் வந்து மேரினேட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 5 hours பிஃபோரே பண்ண சொன்னாங்க. நாங்கள் மார்னிங்கே வந்து அம்மா இட்லியும் மட்டன் செஞ்சுட்டு இருக்கும் போதே வந்து நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். பிரியாணிக்கும் பண்ணிட்டேன், சிக்கன் 65க்கும் பண்ணிட்டேன். ஆஃப்டர் 5 hours கழிச்சு தான் இது வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து பாஸ்மதி ரைஸ்ல பண்ணதுனால எனக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது. நான் நார்மலா பிரியாணி நல்லா குக் பண்ணுவேன். பட் வந்து எனக்கு பாஸ்மதி ரைஸ்ல பண்ணும்போது குழஞ்சி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ரைஸ் ஃபுல்லாவே உடஞ்சு அந்த மாதிரி வரும். அதனால தான் அம்மா இருக்கும் போது இது ட்ரை பண்ணணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணது தான். ஆக்சுவலி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுலேயே நல்லா வந்துச்சு. பட் எங்கள் அம்மா இல்லைன்னா இது வந்து குழஞ்சி போய் கிடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எங்கள் அம்மாவோட ஹெல்ப்பால் பண்ணதுனால அப்படியே வந்து ரெடி பண்ணியாச்சு. கீழேயும் அடி பிடிக்கல. ஃபஸ்ட் டைம் பண்ணாலுமே கரெக்டாக எல்லாமே வந்து செட் ஆகி வந்துருச்சு. இது குக் பண்ணிட்டு இருக்கும்போதே அப்பாவுக்கு கால் வந்து அப்பாவும் வெளியே போயிட்டாரு. யாருமே இல்லை சாப்பிட்றதுக்கு. நானும் அம்மா மட்டும்தான் அகைனு உட்காந்து 2 பேரும் பொறுமையாக சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங்காக அம்மா இந்த பால் கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே வந்து ஊருக்கு கிளம்பி வந்தாச்சு. இது ஏன் எடுத்தேன்னு தெரியுமா? சென்னைக்கு வந்து ஒரு அழகுன்னா அது வந்து லோக்கல் ட்ரெயின் தான். இது வரையும் என் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.